அப்பா அம்மா எப்படியோ அப்படி அவங்க எனக்கு. அவங்க மகளா அவங்க என்ன பார்க்கும்பொழுது, அவங்களால அந்த நம்பிக்கைய யோசிக்கவே முடியாது. தே ஆர் த ராக். இன்னைக்கு எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. கேனாட் டூ ஆல் தட் வித்தவுட் சப்போர்ட். ஸோ அது அது அத தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த மாப்பிள்ளையில அது கிடைச்சிருக்கு. அவருக்கு நீங்க சினிமாவில் நடிக்கிறதுல ஏதாவது தயக்கம் இருந்ததா? இல்ல. எனக்கு அத பத்தி அவருக்கும் சினிமா பிடிக்கும். அவருக்கு நான் ஹிந்தி சினிமால ஷாருக் கானோட நடிக்கலன்னு தான் வருத்தம். முடியாதுங்க. அவருக்கு வருத்தம் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் 1 இயர் நான் வந்து டிராவல்லாம் பண்ணி அப்படிலாம் பார்த்தேன். அது அது குடும்ப வாழ்க்கைக்கும் அதுக்கும் கட் ஆயிடுது. என்ன கவனிச்சுக்கோ முதல்லன்னு தான் யாரா இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாங்க. இங்க இருந்தா வேற. அங்க ஊர் விட்டு ஊர் பண்ண முடியாது. இத தாண்டி எந்த காலகட்டத்தில மீண்டும் சினிமாக்கு வரலாம்னு முடிவு பண்ணீங்க? என் பொண்ணு உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம். கடவுள் தான் காரணம். ஏன்னா, அதே இடத்துல ஒருத்தங்க பொழைக்கிறாங்க, ஒருத்தங்க பொழைக்கல. அதே ஆஸ்பத்திரியில 7000 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி அது. 7000 பீப்பிள் பெட்ஸ். அதுல ஒருத்தங்க பொழைக்கிறாங்க, ஒருத்தங்க பொழைக்கலன்னுங்கும்போது, இதுக்கு எனக்கு பதில் உண்மதான். வேற எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா பகுத்தறிவெல்லாம் எனக்கு பேச தெரியல. யாரோ அது கடவுள்னு சொல்லுங்க, இயற்கைன்னு சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிக்கோங்க. ஏதோ ஒண்ணு நல்ல நேரம். அந்த பொண்ணுடைய நம்பிக்கை, ஃபைட்டிங் ஸ்பிரிட். பட் அத தாண்டி ஒரு கடவுளுக்கு ஒரு மிராக்கிள். ஆ. அதுக்கப்புறம் தான் நடிக்கணும்னு முடிவு பண்ணீங்க. நான் அப்போ வந்து சினிமா ஜிவி ஃபிலிம்ஸ் உடைய இன்டர்நேஷனல் ஆப்பரேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 படம் இங்க சிம்ரன் பசுபதி அவர்களெல்லாம் வச்சு ஒரு படம் ஈபியா ஒர்க் பண்ணேன். இன்னும் 2 படம் பண்ணேன். அதெல்லாம் ஒரு 3 படம் கார்ப்பரேட்டா படம் பண்ணேன். அதுல எனக்கு கிடைச்ச என்னுடைய முதலாளிகள் வந்து என்ன வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. சினிமாவ நீ வந்து யூ ஹேவ் டு டூ. யூ கேனாட் லீவ் இட் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா இல்ல, அப்பா இல்ல. இந்தியாவுக்கு வரதுக்கு ஏதாவது சாக்கு வேணாமா? ஃப்ளைட் டிக்கெட்டுக்காவது நம்ம சம்பாதிக்க வேணாமா? ஆடிய கால வச்சுட்டு சும்மா எப்படி இருக்கிறது? பட் ரொம்ப குறைவா தானே நடிக்கிறேன்.